ஹாய். ஃப்ரைடே 4th ஜூலை. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு டீசெண்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் மார்க்கெட் அதோடைய கண்டிஷன் என்னவோ அந்த கண்டிஷனில் பர்ஃபெக்டாக மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டுடைய ஓப்பன் வந்து நியூட்ரல் ஓப்பனிங் தான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது நியூட்ரல் ஓப்பனிங் அப்படிங்கிறத நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் காலையிலே ப்ரீ மார்க்கெட்டில் சொல்லியிருக்கேன். அதாவது ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் டைம் டு டைமுக்கு அந்த ப்ராப்பரான அப்டேட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது ஹோப் அது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அண்ட் புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். குரூப்போடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் ஓப்பன் வந்து நியூட்ரல் ஓப்பனிங் தான். ஸோ எனக்கு எங்கே க்ளோஸ் வச்சோ அந்த இடத்துலேயே வந்து நமக்கு ஓப்பனிங் கிடைக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு 2.5 மணி நேரம் மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் கேண்டில் போன மார்க்கெட்டை பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கிட்ட கூட விடாமல் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே அச்சீவ் பண்ணுறாங்க. நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கீழே போக விடாமல் புல்ஸ் எகைன் டிஃபெண்ட் பண்ணி ஸ்லோவாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கூட தொட விடாமல் மார்க்கெட்டை எகைன் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே பிரேக் பண்ணதுக்கப்புறம் பொசிஷனல் அச்சீவ் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே பொசிஷனலையும் பிரேக் பண்ணி பிஎஸ் கீழே கொண்டு போகிற ட்ரை பண்ணும்போது புல்ஸ் அதே இடத்துல அதை ஸ்டாப் பண்ணி ஹோல்ட் பண்ணி மார்க்கெட் அகைன் பொசிஷனலுக்கு மேலே அண்ட் ஒன்ஸ் பொசிஷனலுக்கு மேலே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே அச்சீவ் பண்ணி நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேக்கு மேலே கொண்டு வந்த மார்க்கெட்டை அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கீழே போக விடவே இல்லை புல்ஸ். ஸோ அங்கேருந்து ஒரே கேண்டில் அவங்க பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே அச்சீவ் பண்ணாங்க. ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேக்கு மேலே போன மார்க்கெட்டு எகெயின் புல்ஸ் வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கீழே விடாமல் எகெயின் மேலே புஷ் பண்ணால் அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டாங்க தான் சொல்லணும். ஸோ இதுதான் ஓவரால் மார்க்கெட்டுடைய மூவ். ஸோ மார்க்கெட்டு அதோட வேல்யூஸ்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சொல்லப்போனால் இந்த பொசிஷனல் மூவ்லாம் எனக்கு ரொம்பவே நான் எதிர்பார்த்தது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராடேல நீ செல்பில் கீழே ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் பொசிஷனல்கிட்டே நான் பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே இன்ட்ராடேல கவர் பண்ண சொல்லிட்டேன். பொசிஷனாக மூவ் பண்ணுறவங்களாம் ஹெச்சிங்ஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க சொல்லியிருந்தேன். ஸோ ஓவராலாக வந்து பர்ஃபெக்டான மூவ். அதில் எந்த ஒரு ட்ராஜடிஸ்லாம் எதுவுமே கிடையாது. சூப்பரான மூவ் தான். பட் ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட்ஸ்லாம் அங்கங்கே பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஒட்டுமொத்த மார்க்கெட் ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒரு 4 ஹவர்ஸ் வந்து நியூட்ரலாகவே வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஸ்லோவாக வச்சிருந்தாங்க. நியூட்ரல்னா ஸ்லோவாக வச்சிருந்தாங்க. ஓகே ஃபைன். ஓவராலாக மார்க்கெட் மூவ்மெண்ட் இதுதான். இந்த மார்க்கெட்டுடைய க்ளோஸுமே 25,552. ஓகே ஃபைன். ஸோ இதை பொறுத்து நமக்கு ஆக்சுவலாக வீக்கெண்டு மண்டே தான் மார்க்கெட் ஓப்பன். ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மண்டேயுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் என்ன, அந்த ஃபர்தர் வேல்யூஸ் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். மண்டே பாசிட்டிவ் ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் 25,632. இந்த அப்சைட் சினாரியோ பேசணும் அப்படின்னா முந்தானேற்று பேசின விஷயம் தான். பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே மார்க்கெட்டை 25,658 ஹோல்ட் பண்ணி தடுக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுவாங்க. ஸோ 25,658 ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா நம்ம நேற்று கூட 658 எக்ஸ்பைரி டே நம்ம அதை கவனிச்சிருப்போம். ஒவ்வொரு தடவையும் அதை மேலே வர நினைக்கும் போதுமே பிஎஸ் அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்ததை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். சாரி. ஓகே. ஸோ 658 தாண்டினா மட்டும் தான் 25,732 நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். 25,732 புல் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கு மேலே மார்க்கெட் ஸ்டேபிளைசேஷன் கிடைச்சா மட்டும்தான் நம்மளால புல் மார்க்கெட்டை பார்க்க முடியும். ஸ்டில் இதே பியர் மார்க்கெட் தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பியர் மார்க்கெட்டுடைய பொசிஷனில் நம்ம இன்னைக்கு அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ ஓவராலாக அந்த ப்ரெஷர் இப்போ காம் ஆகி ஷார்ட் கவரிங்கும் நடந்து நம்ம ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேக்கு மேலே வந்து க்ளோஸே பண்ணியிருந்தோம். எனிவே நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா டவுன் சைட் சினாரியோ எகைன் பொசிஷனலுக்கான அந்த ஃபைட்டை நம்மளால பார்க்கலாம். பட் அப்படி பொசிஷனல் நோக்கி நகர்த்தும் போது இன் பிட்வீனில் 532வும் 25,462 நமக்கு இன்ட்ராடே டிஃபென்ஸாக ஆக்ட் ஆகும். அண்ட் ஃபைனலாக 25,432 பிரேக் பண்ணி நம்ம கீழே போனோம் அப்படின்னா பிஎஸ் 25,432 பிரேக் பண்ணலாம். அது பியர் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்டான 25,228 அச்சீவ் பண்ணிடும். அண்ட் ஓகே, இதுதான் ஓவரால் மார்க்கெட்டுடைய வேல்யூஸ். ஸோ வேல்யூஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, நான் வந்து ஃபியூச்சர் சார்ட்டில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்பாட் சார்ட்டை பார்த்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷன் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை பர்சனலாக கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நோ ப்ராப்ளம். அண்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனி வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் பேக்ரவுண்டில் கேட்டுச்சுன்னா வெரி சாரி. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். கொஞ்சம் வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஓஏ டேட்டா ஒரு ரிட்டம் நம்ம பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் புல் சைடு பேசிடுறேன். புல்ஸ் பொறுத்த வரைக்குமே அவங்க இதை லாஸ்ட் மினிட்ல கவர் பண்ணது 25,559 எல்லாமே கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சுவலாக 25,700 தான் கவர் பண்ணியிருந்தாங்க. இது லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒரு 1/4 மணி நேரத்தில் தான் இந்த 550 வரைக்குமே கவர் பண்ணியிருந்தாங்க. எனவே இது இன்னியோட டேட்டா. பட் நம்ம பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கும் போது மண்டே இது எல்லாமே மாறக்கூடும். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சதுனா புல்ஸ்க்கு சாதகமான ஒரு மூவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ புல்ஸ் வந்து உங்களுக்கு பொசிஷன் வந்து சேஞ்சும் பண்ணுவாங்க. ஸோ அது நமக்கு எப்பயுமே நடக்கிறது தான். ஸோ இது ஓவராலாக இப்போதைக்கு 550 வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா மட்டும் தான் புல்ஸால ஃபர்தராக மேலே கொண்டு போக முடியும். ஸோ அதுதான் அதோடைய நோக்கம். ஸோ இதுவே நமக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் டவுன் சைட் பேசணும் அப்படின்னா பிஎஸ் சைடில் பேசணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க 25,200 வரைக்கும் தான் பொசிஷனிங் இருக்குது. அதுக்கு கீழே தான் அவங்க ரொம்ப வீக் ஆகிறாங்க. 25,200ங்கிறது 25,228 இந்த பியர் மார்க்கெட் எண்டிங் பாயிண்ட்.
ஓவராலாக சொல்லணும்னா ஸ்டில் இந்த பியர் மார்க்கெட்டில் மெயின்டைன் பண்ணுற பொசிஷன்ஸ் இருக்குது. அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங்கோ இல்லை கேப் அப்பில் 658 மேலே ஓப்பன் ஆனாலும் நமக்கு வந்து புல்ஸுக்கு சாதகமான ஒரு மூவ் நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்றத நம்ம மண்டேயோட ஓப்பனிங்கை பொறுத்து தான் மாறும். நியூட்ரல் ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா அது என்ன ஏதுன்றத நம்ம இன்ட்ராடேல பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓவரால் மார்க்கெட் மூவ் இதுதான். ஸோ ஃபர்தராக நம்ம எதுவாக இருந்தாலும் மண்டே பேசிக்கலாம். ஸோ வீக்கெண்டை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம மண்டே பார்ப்போம், மண்டே மீட் பண்ணுவோம்.